ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் தாங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நம்ம சேனல் பார்க்குறவங்க வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விநாயகர் சதுர்த்தியில் யாரெல்லாம் மனசில் என்னென்ன கோரிக்கைகள் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது தேங்காய் பூர்ணம் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தேங்காய்ங்க நல்லா உடைச்சி அது பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா துருவி நல்லா ஒரு தேங்காய் உடைச்சி மிக்சியில் போட்டு நல்லா பூவாக துருவிட்டேங்க. அதுனா அந்த ஒரு கப்பால் 1.5 கப்புங்க. 1.5 கப்பு அந்த தேங்காய் துருவல் பூ இருந்தது. அதில் 1.5 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம், 3/4 கப்பு வெல்லம் அதுக்கு கரெக்டாக இருந்தது. போட்டுட்டு ஏலப்பொடியும் அதிலே போட்டு நல்லா தேங்காய் இது பண்ணும்போது திருவும்போது அதோட சேர்த்து போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அது போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறிண்டே இருக்கணுங்க. கிளறிண்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாகு ஒன்று சேர்ந்து அது ஒரு மணமாக நல்லாயிருக்கும். அந்த மணம் வரும்போது நம்ம அதை இது இதாக இருக்குது, நல்லா அந்த பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத நிறுத்திக்கணும். அது பார்த்திங்க அப்படின்னா அடியில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாத வரும். அது ஒட்டாத வரும்போது நம்ம கலரும் இருக்க நல்லா ப்ரௌனிஷாக மாறி ஒட்டாமல் வரும்போது அந்த தேங்காயும் அந்த பாகும் சேர்ந்து ஒரு மனம் கொடுக்குங்க. ஒரு அருமையான வாசனை வரும். அப்போ தான் நம்ம அது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பொருளுமே நம்ம சமைச்ச பாத்திரத்துலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா சில பொருட்கள் டேஸ்ட் மாறிடும். ஹீட் அதிகமாக மாறும். அது இல்லாமல் நம்ம இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சீக்கிரமாக சூடு ஆறணும் இல்லையா? அந்த செஞ்ச பாத்திரத்துலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அது சூடு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே ஆறாது, அப்படியே இருக்கும் சூடு. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஃப்ளேவருக்கு. இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா விட்டுக்குங்க, வேண்டான்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு வேணும்னா விட்டுக்குங்க, வேண்டான்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது எள்ளு பூரணங்க. எள்ளு பூரணம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா அந்த கப்லேயே ஒரு 1/4 கப்பு ஒரு 1/2 கப்பு எள்ளு எடுத்துக்கிட்டேன். நல்லா வறுத்துட்டு துணியால் போட்டு நல்லா துடைச்சிட்டோன்னே அந்த மேலே உள்ள அந்த தோல் கொஞ்சம் போனதுக்கப்புறம் மிக்சியில் அந்த பல்ஸ் மோட்லேயே வச்சு ஒரு திருகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு வெல்லம் போட்டு அதே நல்லா ஒரு ஓட்டிட்டாங்க. அதே பல்ஸ் மோட்லேயே வச்சு ஓட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். எள்ளு பூர்ணம் ரொம்ப ரெடிங்க. அதுவும் விநாயகருக்கு பார்த்திங்க அப்படின்னா விநாயகர், ஆஞ்சநேயர் இவங்களெலாம் சனி பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டாங்களாம். இப்போ சனி நடந்துகிட்டு இருக்கவங்க, சனி திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க வீட்டிலலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செய்யும்போது எள்ளு கொழுக்கட்டை அதோடு சேர்த்து செஞ்சு விநாயகரை வழிபட்டோம்னா, விநாயகருக்கு நிவேதியம் பண்ணி வழிபட்டோம்னா அந்த சனி பகவான் அதிக கஷ்டத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக எள்ளு கொழுக்கட்டை செய்யணுங்க. இந்த நாளில் செஞ்சு அதை விநாயகருக்கு வழிபடணும். இதுக்கு வரலட்சுமி நோம்புக்கு செய்கிறோமோ இல்லையோ இதுக்கு கண்டிப்பாக எள்ளு கொழுக்கட்டை செய்யணும். அப்போ தான் விநாயகர் நமக்கு சனியோட பாதிப்பு அதிகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்வாரம் அதிகம் இல்லாமல் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. எள்ளு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மேல் மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே களைஞ்சி உணர்த்தி மாவு ரெடி பண்ணுவாங்க. இந்த தடவை இன்னும் ரொம்ப முடியவே இல்லை. அதனால் என்ன பண்ண ரொம்ப சோர்வாகவும் டல்லாகவும் இருந்த உடம்பு. அதனால் பாக்கெட் மாவே வாங்கிட்டேன். அந்த தடவை அந்த பாக்கெட் மாவும் நல்லா தான் இருந்தது. கொழுக்கட்டை சூப்பராக இருந்ததுங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 2 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் மாவுங்க. 2 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். சும்மா கொஞ்சம் மேலே ஒரு 1/4 டம்ளர் 3/4 டம்ளர் விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மொண்டு வச்சுடுவேன். மொண்டு வச்சிட்டோம்னா தேவையான விடுவேன், இல்லைன்னா வேண்டான்னு இது பண்ணிடுவேன். அது கொதிச்ச உடனே கொஞ்சம் எடுத்து வச்சுடுவேன். அது பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 தண்ணி கணக்கு ஞாபகம் வச்சு. இந்த திட்டம் அவ்வளோ கரெக்டாக இருக்குங்க. எப்போவுமே இது நல்ல ஒரு ரேஷியோ. இது 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. இடியாப்பத்துக்கும் சரி, உங்களுக்கு கொழுக்கட்டைக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த இதுதான் கரெக்டு. இப்போ இந்த மாவு இதை ரெடி பண்ணியாச்சு. இந்த மாவு இப்போ தண்ணி வச்சுட்டேன் நான். அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி நல்லா திளைக்கணுங்க. தண்ணி நல்லா திளைச்சி வரும்போது நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா 2 டம்ளர் நல்லா அளந்து வச்சுருக்கோம் இல்லையா? அளந்து வச்சுருந்த அந்த மாவு நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சுட்டா தான் நல்லது. ஏன்னா அதுலேயும் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது இருந்தது அப்படின்னா
அதில் வந்து கொழுக்கட்டையில் மாட்டும், வாயில் மாட்டும், உடம்புக்கு அது சேராது. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறது, சலிச்சுக்கணும். எப்போவுமே எந்த மாவு வாங்கினாலும் சலிச்சுட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. சலிச்சுட்டு அது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி தெளிக்குது பாருங்கள், அதுலேருந்து கொஞ்சம் மொண்டு வச்சுட்டு மாவு வந்து ஒரு கையால் மாவு தூவிட்டு ஒரு கையால் கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அது கலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே பந்து மாதிரி அப்படியே வந்துடுங்க. ஒரு சின்ன வந்து இதுக்கூட மொத்தமாக அப்படியே கொட்டினோம் அப்படின்னா கலர்றதும் கஷ்டம். அங்கங்கே பார்த்திங்கன்னா முடிச்சாக வந்துடும். நம்ம செய்யும்போது பார்த்தா மாவு பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கொழுக்கட்டை செய்யும்போது பார்த்தா அங்கங்கே வந்து பார்த்தா அம்மணி தட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்கங்கே பார்த்திங்கன்னா மணியாக முடிச்சா இருக்கும் மாவில். அதனால் வந்து அதெல்லாம் இல்லாத இருக்கணும்னா ஒரு கையில் மாவு கொட்டிக்கிட்டு கலரணும். இல்லைன்னா அதே கையிலே வந்து மாவு ரெண்டு தூவிட்டு 2 பிடிச்சபடி தூவிட்டு கலரணும். திரும்ப கரண்டியோட அடிபாகத்தால் கலரணும். கலரிட்டு அப்புறம் திரும்ப தூவணும். அந்த மாதிரி கிளறி ஃபுல்லாக மாவு வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ கொழுக்கட்டை வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா முதல்ல மாவு வந்து நல்லா அழுத்தி ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணுங்க. நிறைய எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பூரணம் வச்சு மூடி அதுக்கப்புறம் வைக்கணும்னா வெடிச்சு போய்டும், காஞ்சிடும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒரு 10 கொழுக்கட்டை 20 கொழுக்கட்டையாக செஞ்சு வேக வச்சு எடுக்கணும். ஒரு இடு வந்து ஒரு 20 கொழுக்கட்டை இப்போ செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 7-8 கொழுக்கட்டை எள்ளு கொழுக்கட்டை, மற்றதெல்லாம் வந்து தேங்காய் கொழுக்கட்டை அந்த மாதிரி செஞ்சு அது பூரணம் வச்சு அதை மூடி அது உள்ளே வச்சுட்டோம். இது தட்டில் வந்து இட்லி தட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதுக்குள்ளே வேக வச்சு மூடிடணும். அது வேகிறதுக்குள்ளே இன்னொரு 20 நம்ம இங்கே ரெடி பண்ணிக்கலாம். இப்படி தாங்க ஒரு 3-4 இடு ரெடி பண்ணி எடுத்தோம்னா அந்த கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரியாது. மொத்தமாக எல்லாத்தையும் உட்காந்து அந்த இது பூரா அந்த இது கொழுக்கட்டை அந்த மேல் மாவில் அந்த கிண்ண மாதிரி அந்த சொப்பு மாதிரி செய்கிறோம் இல்லையா, அது ஃபுல்லாக செஞ்சுட்டு பூரணம் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வைக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த காற்றுல வந்து மாவு காஞ்சி வெடிச்சு போயிடும். அதுக்கு தான் அது காரணம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, போன வருஷங்களாக நிறைய கமெண்ட்ஸ் 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, வெடிச்சு போச்சு மாவு வெடிப்பாக இருந்தது கொழுக்கட்டை அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி ரொம்ப நாளை நீங்கள் வைக்கிறது, ஃபேன் காற்றுல வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளை பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வைக்கிறது, அது ஒரு ரீசனாக இருக்கலாம். இன்னொன்று வந்து தேவையான தண்ணி போராது இருக்கலாம். மாவுக்கு தேவையான தண்ணி போராமல் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கரெக்டாக 1க்கு 1.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை 1.25 கூட வச்சுக்கோங்க. பத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு கை மாவு போட்டு தண்ணியாக இருந்தால் தெளிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கெட்டியாகிடும் அது. அதனால் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம செஞ்சுக்கலாம். இதுதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. சாதாரணமாகவே 1க்கு 1.5 வச்சா கண்டிப்பாக வந்து வெடிக்காது, எதுவும் பண்ணாது. நம்ம அந்த கரெக்டான அந்த ப்ரொசீஜராக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 20 கொழுக்கட்டையாக செஞ்சு உள்ளே வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு 20 வேகும்போது இன்னொரு 20 கொழுக்கட்டை செஞ்சு வச்சுட்டேன். அடுத்து அதை எடுத்துகிட்டு டக்குன்னு இதை வச்சிடலாம். அப்படின்ற ஐடியாவில் ஒன்று மாற்றி எடுத்துகிட்டு வச்சு இப்படி தான் செஞ்சேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெடிக்காது உங்களுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா எள்ளு கொழுக்கட்டை ஒரு இதுலேயும் வச்சு தேங்காய் சொப்பு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கிண்ணம் மாதிரி நான் எப்போவுமே கையிலே செஞ்சுருவோங்க. எங்களுக்கு அப்படியே பழக்கமாகிடுது. கையிலே வந்து எண்ணெய் தொட்டு கட்டை விரலுக்கு தான் வேலை. அதில் கட்டை விரல் 2 விரல் 3 விரல் தவிர மற்ற விரலுக்கு வேலையே கிடையாது. அதில் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பூரணத்தை வச்சு இந்த மோதகம் மாட்டம் தேங்காய் கொழுக்கட்டையை செஞ்சிடுறது. அது வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், டைமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். விநாயகருக்கு பிடிச்சது வந்து மோதகம். அதனால் வந்து இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு மோஸ்ட்லி மோதகம் தான் செய்வாங்க. தேங்காய் கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு செஞ்சோம்னா இதே மாதிரி தான் அதுவும் சொப்பு வச்சு செய்யணும். நுனியை வந்து அருகம்பில் மாதிரி மடிப்பாங்க. அந்த மொட்டு மாதிரி மடிக்கணும் அப்படின்வாங்க. சின்னதாக அப்படியே வளைவாக மடிக்கணும் அப்படின்வாங்க. அது இல்லாமல் வெறும் அப்படியே கிளிப் போட்ட மாதிரி அது மாதிரி பண்ணோம்னா மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி வெயிட்டில் வச்சு வேக வச்சாச்சுங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு பழங்கள்லாம் வச்சாச்சு. வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் உடச்சி வச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் பூஜை பண்ணுவார் எப்போவுமே. விநாயகர் அஷ்டோத்திரம் அக்கவெல்லாம் படித்து விநாயகருக்கு பூ போட்டு பூஜை பண்ணார். என்னென்ன இன்றைக்கி இப்போ இதுக்கு வச்சு நிவேதியத்துக்கு வச்சுருக்கேன்னா பால் கொழுக்கட்டை, தேங்காய் கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகா நிவேதியத்துக்கு பச்சரிசி சாதம், பச்சரிசி இட்லி, வடை, இது அத்தனையும் வச்சு விநாயகருக்கு நிவேதியம் பண்ணுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் போட்டு சாம்பார், ரசம், வாழைக்காய் கறி இதுவும் செஞ்சுருந்தோம் இன்றைக்கி. விநாயகருக்கு முடிச்சாச்சு. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு நானும் விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூஜைகள்லாம் நடந்திருக்கும். எப்படி நடந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்போவுமே ஒரு பண்டிகைகள், பூஜைகள் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப மனசுக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த கிச்சன் ஒரே அமக்கலமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே
ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுது. எப்போவுமே நோன்பு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் அமக்கலமாக தான் இருக்கும் செஞ்சு முடித்தோடனே. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் அதெல்லாம் செலவழிச்சோம்னா சரியாயிடும். நன்றி, வணக்கம்.